पूर्वभागम् श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। ओम हरिः ओम ओम विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यभवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तानां परमा गतिः अव्ययपुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदां नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपुः श्रीमान् केशवः पुरुषोत्तमः सर्वशिवस्तानुर्भूतादिर्निधिरव्ययः सम्भवो भावनो भर्ता प्रभुरीश्वरः स्वयंभुः शम्भुरादित्य पुष्कराक्षो महास्वनः अनादिनिधनो दाता विधाता धातुरुत्तमः अप्रमेयो ऋषिकेश पद्मनाभो मरप्रभुः विश्वकर्मा मनुस्त्वष्टास्तविस्तस्तविरो ध्रुवः। பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சக்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷத் இந்த ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 6வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 20வது 19வது பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20வது ஸ்லோகம். ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 7, சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 20வது ஸ்லோகம். அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணோ அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணோ லோஹிதாக்ஷ பிரதர்தனஹ லோஹிதாக்ஷ பிரதர்தனஹ பிரபூதஸ்த்ரிககுப்தாம பவித்ரம் மங்களம் பரம் அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணோ லோஹிதாக்ஷ பிரதர்தனஹ பிரபூதஸ்த்ரிககுப்தாம பவித்ரம் மங்களம் பரம். அக்ராஹ்யஹ பார்த்தாச்சா? அக்ராஹ்யஹ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகணம் செய்ய முடியாதவர். கிரகணம்னா எதுல பண்ணலாம்? நம்ம கிரகணம்ன்றதுக்கு அர்த்தம் எடுக்கிறதுன்னு அர்த்தம். இந்த கைகளால் எடுக்க முடியாதவர் அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கர்மேந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அக்ராஹியங்கள் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன ஸ்லோகத்தில் என்ன பார்த்துருக்கோம், அப்பிரமேயம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அந்த அப்பிரமேயன்றதுக்கு சப்தத்துக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானேந்திரியங்களுக்கு விஷயம் இல்லாதவர். இப்போ இந்த அக்ராஹியன்றதுக்கு அர்த்தம் போட்டிங்கன்னா கர்மேந்திரியங்களுக்கு விஷயம் இல்லாதவர். இவரை வந்து கர்மேந்திரியங்களால் எடுக்க முடியாது. ஏன்பா அடுத்தது இதெல்லாம் பாஷிக்கார் சொல்லும்போது நம்ம சொல்லலாம்.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்வதக, ரெண்டாவது பேர் பகவானுக்கு சாஸ்வதக. சாஸ்வதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் எப்பவுமே இருக்கக்கூடியவர், சாஸ்வதக. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கிறதுனால கிருஷ்ணன் பேரு. கண்ணன், கண்ணன் நம்ம சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் சொல்றதே கருப்பு நிறத்தில் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் லோகிதாட்சக அப்படின்னா என்ன அர்த்தம்? லோகித அக்ஷக, சகந்த கலர் கண்ணை உடையவர். நல்ல கண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் ரெட்டில் இருக்கும் அவரோடது. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக வச்சனங்கள்லாம் வந்திருக்கு. இந்த பிங்க் வர்ணம் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோக்கியத்தில் எக்ஸாம்பிள் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னப்பா பிங்க் வர்ணம் அப்படின்னா, குரங்கோட பட்டக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் வர்ணத்தில் இருக்குமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இனிமே பாருங்க, என்னென்ன வர்ணனைகள்லாம் கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வரும். என்னப்பா இது மாதிரிலாமா வர்ணனை பண்ணும் அப்படின்னு. பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிங்க் வர்ணத்தில் இருக்காராம். நம்ம இங்கே குரங்கு வரதுனால பார்ப்போம், குரங்கோட பின்பக்கம் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். இது மாதிரி கண்களை உடையவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோகிதாட்சக அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பிரதர்தனகன என்ன அர்த்தம்? பிரதர்தனகன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்ஹாரத்தை செய்யக்கூடியவர், பிரளய காலத்தில் எல்லாத்தையும் சம்ஹாரம் செய்பவர். பிரபூத்தக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபூத்தம்னா ரொம்ப அதிகம்னு அர்த்தம். பகவான்கிட்ட வந்து எது அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானமும் ஐஸ்வர்யமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. பிரபூத தனம், பிரபூத்த வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் உடையவர், பிரபூதா அப்படின்னு பேர், பிரபூதா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் திரிககுப்தாம, த்ரீ குப்தாம அப்படின்னா என்ன அர்த்தம்? குப்தா குப் குப் அப்படின்றதுக்கு அர்த்தம் ககுப். திரிக குப், த்ரீ ககுப். ககுப்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா திசைகளுக்கு பேரு ககுப்னு பேரு. த்ரீ ககுப் அப்படின்னா 3 திசைகளுக்கும் ஆசிரியமாக இருப்பவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவித்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பவித்திரமானவர் ஒரு அர்த்தம், இன்னொன்று பவித்திரம் செய்யக்கூடியவர் ரெண்டாவது அர்த்தம். அவரும் பவித்திரம், அவரோட நாமத்தை சொல்றவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பவித்திரம் பண்றார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மங்களம். மங்களம் அப்படின்றதுக்கு அர்த்தம், மங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுபம்னு அர்த்தம். மங்கம் லாயத்தே இதி மங்களம் அப்படின்னு விற்பத்தி பண்ணுவோம். மங்கம் லாயத்தே இதி மங்களம். யார் வந்து பார்த்தீங்கன்னா மங்களத்தை கொண்டு வந்து கொடுக்கிறாரோ, பேரை சொல்ல சொல்ல சொல்ல, பகவானோட நாமத்தை சொல்ல சொல்ல, அவரை நினைக்க நினைக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மங்களம் உண்டாயிட்டே இருக்கும். பகவான் மங்களம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மங்களம் அப்படின்னு பகவானுக்கு பேர். பரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு வார்த்தை, நிரதிசயம். பரம்ன்றதுக்கு அர்த்தம் மேலானது, ஒப்பில்லாதவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரம். மங்களம் பரம் அப்படின்னு ஒரே சப்தமா இணைச்சு சொல்லிட்டீங்க அப்படின்னா மங்களம் பரம்னா மேலான மங்களத்தை தரக்கூடியவர். எது மேலான மங்களம்? மோட்சத்தை தரக்கூடியவர் அப்படின்னு அர்த்தமாயிடுது. பாஷ்யத்துக்கு வந்திருக்க, பாஷ்யத்துல பார்க்கலாம். அக்ராகியனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மேந்திரியர் ந கிரகியத்தை, தெளிவா சொல்லிட்டா இருப்பாருங்க. கர்மேந்திரியங்களால் கிரகணம் செய்ய முடியாதவர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? போன இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பிரமேயா அப்படின்றதுக்கு அர்த்தம் பிரமாணங்களுக்கு எட்டாதவர்னு சொன்னோமா. அதுக்கு பக்கத்திலேயே நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஞானேந்திரியங்களுக்கு விஷயம் இல்லாதவர்னு முந்தின பேச்சுக்கு போயிட்டு எழுதிக்கிங்க. அப்பிரமேயகனா ஞானேந்திரியங்களுக்கு விஷயம் இல்லாதவர், அக்ராகிய அப்படின்னா கர்மேந்திரியங்களுக்கு விஷயம் இல்லாதவர். ஆச்சரிய தெளிவா சொல்றார், கர்மேந்திரியை ந கிரஹியதே இது அக்ராஹிய. மந்திரம் சொல்லுது, தைத்திரியத்துல இருக்கு, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சுதான், இந்த பிரம்மத்தை பத்தி சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னும் போது ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிச்சான் நிறைய இந்த வாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி உபாசனம்னு ஒன்று இருக்கு. இந்த காயத்ரி உபாசனத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பெருமைப்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்படுது. நான் வந்து காயத்ரி உபாசனம் சொல்லும் போது சொல்றேன், இந்த பரமபுருஷனை ஸ்துதி பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சந்தஸ்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி தோத்து போச்சான். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி சந்தஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் பண்ணுச்சு அப்படின்னு வருது. இந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயத்ரி சந்தஸ்னாலையும் கூட எதை சொல்ல முடியும் அப்படின்னா
நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது, சகுணத்தை மட்டும்தான் உணர்த்த முடியும். இருக்கிறதே உச்சம் காயத்ரி சந்தஸ். வாக்குல உயர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி சந்தஸ். அதனாலேயே கூட ஹிரண்ய கர்ப்பரை தான் சொல்ல முடியும் ஒழிய சுத்த ஈஸ்வர தத்துவத்தை நிர்குணத்தை சொல்ல முடியாது அப்படின்னு இருக்கு. வாக்கும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மனதோடு கூட, சரி வாக்கால முடியல, மனசால சிந்திக்கலாமாப்பா, மனசினால அதை பிடிக்க முடியுமா, கிரகணம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா சிந்தனைக்கும் எட்டாதவர் அவர். அதனால மனசுனாலையும் சிந்திக்க முடியல. இது தைத்திரிய உபனிஷத்துல இது மாதிரி சொல்லியிருக்கு. இது ஸ்ருதேஹே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமத்துக்கு சொல்லிச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை கொட்டேஷன் பக்கத்துல கொடுத்துக்கணும் அப்படின்னா, கேனோபனிஷத்துல மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மந்திரம் இருக்கு. கேனோபனிஷத்துல 1, 3ன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கேனோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது, ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி, ந தத்ர கச்சதி ந வாக்கு கச்சதி. இந்த கண்கள் செல்லுவதில்லை. இந்த கண்களால நான் பிடிக்கலாம்னு பாக்குறேன். இந்த கண்களால வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கவே முடியல அந்த பிரம்மத்தை. ந வாக் கச்சதி, அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குனால சொல்லி சொல்லி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எவ்வளவோ ட்ரை பண்றேன். ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா கோவிந்தான்னு இந்த சப்தத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவரால் உணர்த்தவே முடியல. அப்ப எதுக்காக சுவாமி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்தம் சொல்லி சொல்லி அடங்கிறதுக்காக சப்தம் சொல்றோம். எங்க வந்து பாத்தீங்கன்னா சப்தங்கள் எல்லாம் சொல்லி 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 இந்த சப்தங்கள் எல்லாம் மந்திர சப்தங்கள் எல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா லௌகிக சப்தங்களை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு தானும் வந்து பாத்தீங்கன்னா அடங்கி போன நிலையில அந்த பரமாத்மா சுயமா இருப்பார். அதனால வந்து பாத்தீங்கன்னா சப்தங்களால உணர்த்த முடியாது. வாக்கு ந கச்சதி ந மனோ, இந்த மனதானதும் அந்த பிரம்ம விஷயத்துல சிந்தனை பண்ண முடியறதில்ல. ந வித்மோ ந விஜானீமஹ, இத வந்து பாத்தீங்கன்னா எப்படி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வந்து ஆச்சரியமார்கள் சொல்றாங்க, எப்படிப்பா இந்த பிரம்மத்தை உணர்த்தது, வாக்குக்கு எட்டாது, கண்ணால பார்க்க முடியாது, மனசால சிந்திக்க முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க ந வித்மக, எங்களுக்கு தெரியாது, ந விஜானீமோ, எங்களுக்கும் தெரியாது அந்த பிரம்மத்தை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த பிரம்மத்தை இது அப்படின்னு உணர்த்துறதுன்னு எங்களுக்கு தெரியாது சுவாமி. நாங்களும் அந்த பிரம்மத்தை அறியவில்லை. இந்த பிரம்மத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இது என்று வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இது அப்படின்னு கண்களால் காதுகளால் மூக்கால வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியாது, கைகளால் கிரகணம் பண்ண முடியாது, வாக்குனால சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எதைதது அனுசிஷ்யாத் அந்யதேவ தத் விதித்தாத் அதோ அவிதிதாததி. மந்திரம் ரொம்ப ஸ்பெஷலா சொல்லுது, அத ஏதத் அனுசிஷ்யாத் அந்யதேவ. எங்களோட பரம்பரையில வந்து குரு பரம்பரையில ரிஷிமார்கள் எனக்கு சொன்னவங்க உபதேசம் பண்ணியிருக்காங்க. இந்த பிரம்மத்தை எப்படி சுவாமி அறியறது அப்படின்னா ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கு. அது அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது. அந்யதேவ தது விதித்தாத், அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது, அறியப்படாததற்கும் அது மேலானது என்று அதை உபதேசம் பண்ணியிருக்கார். அப்ப இதுன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம், அந்த பிரம்மத்தை நம்ம அறியணும் அப்படின்னா கர்மேந்திரியம் ஃபெயிலியர், ஞானேந்திரியம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரெண்டுத்தையும் அறிய முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நான் அறியறதை எல்லாத்தையும், எதெல்லாம் எனக்கு இந்திரியங்களால் அறியறனோ, எதையெல்லாம் மனசுல சிந்திக்கிறனோ, இது எல்லாம் இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு நேர்த்தி பண்ணணும். ஏன்னா அறிஞ்சது அது இல்லை, அறியப்பட்டது அது இல்லை, அறியப்பட்டதற்கு வேறானது. அப்ப அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், எதையெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு பண்றீங்களோ. நேற்று ஒரு இடத்துல சாப்பிட போனோம். அவரு திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட ரிஷிகள் தான், எல்லாம் சுயம்பு. ஒருத்தர் வந்து கொஞ்ச நேரம், அவர் ரொம்ப நல்ல ஆளு, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மத்தியானமே போட்டார், எனக்கு சாமி எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை வந்து மற்றவங்க எல்லாம் ஜீவன் முக்தன்னு ஒத்துக்கணும், தன்னை வந்து சித்த புருஷன் நினைக்கணும். எல்லா மனசுல ஸ்பிரிச்சுவலுக்குள்ளார வந்த மாத்திரத்திலேயே எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. நான் அறிஞ்சிட்டேன், நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு. அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. எப்படி சுவாமி, என்கிட்ட வந்து நான் திருவண்ணாமலை சாஸ்திரம் படிச்சு கொடுக்குறேன்னா நான் எல்லாத்துக்கும் பகை. ஏன் பகை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட தான் வந்து சர்டிஃபிகேட்டுக்காக வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், சர்டிஃபிகேட்டை ராங்குன்னு போட்டு கொடுத்துருவேன். அப்ப கோவம் வருமா வராதா? நான் என்ன பண்ணி கொடுத்துருக்கணும் எல்லாத்துக்கும், ஜி பெரியாள் ஜி, நீங்களாம் அடைஞ்சிட்டீங்க ஜி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சூப்பர் ஜி, அதே அனுபவம் தான் ஜி, பிரம்ம அனுபவம் ஜி இது,
ஆயிட்டிங்க ஜி அப்படின்னு எல்லாத்துக்கும் குட் குட் குட்னு போட்டு பேட் சூப்பர் குட்னு போட்டு வெரி வெரி குட்லாம் போட்டு கொடுத்துருந்தேன்னு வச்சுங்க, என்ன ஆயிருக்கும்? சூப்பராக இருந்திருக்கும். நம்ம வேற சாஸ்திரத்தை படிச்சு தொலைச்சிட்டோமா, இந்த மந்திரங்கள்லாம் வேற கண்ணில் தெரியுதா, ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னாவே கண்ணில் தெரியுது, நமக்கு ஏதாவது கண்ணுக்கு முன்னாடி வந்தாலும் கண்ணுக்கு தெரியுது. அப்போ வந்து நானே நம்மளை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னும் போது மற்றவங்கள ஒத்துப்பமானமோ? ஏன் அப்படின்னா மந்திரம் ரொம்ப தெளிவா இருக்கு. எதெல்லாம் நமக்கு வந்து அறியப்பட்டதா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா அறியப்பட்டது தானே. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் நீங்க அதை அறியறீங்க. அப்ப எதையெல்லாம் நீங்க அறிஞ்சீங்களோ அதுக்கு அந்நியமானது அந்த பிரம்மம். நான் எப்படி வந்து அப்பிரமேயம்ன்றது ரொம்ப முக்கியமான நாமம்னு சொன்னனும், அதே மாதிரி இந்த அக்ராஹியம்ன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாமம். அப்ப எந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு லாஸ்ட் எண்டு வரைக்கும் வரும். ஒரு யாத்திரை பண்றோம் அப்படின்னா அந்த யாத்திரையில வந்து அமர்நாத் யாத்திரை போறோம் அப்படின்னா இங்க ட்ரெயின் ஏறி உட்கார்ந்தோம் அப்படின்னா விதவிதமான காட்சிகள் வரதான் செய்யும். அப்ப விதவிதமான காட்சி வருது நமக்கு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஐயோ அடையலைப்பா, இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு, டெஸ்டினேஷன் ரொம்ப தூரம் இருக்கு. அப்போ வந்து எல்லா அனுபவங்களையும் எல்லா ஞானங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இது அறியப்பட்டது இது அறியப்பட்டது இது அறியப்பட்டதுன்னு விளக்கிக்கிட்டே வரணும். ஏன் அப்படின்னா மந்திரம் சொல்லுது அறியப்பட்டதற்கு அது வேறானது. அதே நேரத்தில் அறியப்படாதது எது சுவாமி? காரண தத்துவம். தூக்கத்தில் இருக்கிறது என்னது? அறியப்படாதது. தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம் ஒன்னும் தெரியல. அப்ப அந்த ஒன்னும் தெரியலன்னு அறியப்படாததற்கும் அது மேலானது. அதுக்கு மேல யார் இருக்கா? நான் தான் இருக்கேன், வேற யார் இருக்கா? ஜாகிரதத்தை பார்த்தவனும் நான் தான், சொப்பனத்தை பார்த்தவனும் நான் தான். அப்ப ஜாகிரத சொப்பனத்துல நடக்கிற எல்லாத்தையும் நான் அறியறேன். அதே மாதிரி தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்றதையும் நான் அறியறேன். இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேறானவன் நான். அறியப்பட்ட ஜாகிரத சொப்பனம், ஜாகிரதத்தில் இருக்கிற பரமஹம்சானந்தா, ஜாகிரதத்தில் இருக்கிற லோக்கங்கள், சொப்பனத்தில் இருக்கிற லோக்கம், சொப்பனத்தில் இருக்கிற அந்த அபிமானி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கு வேறானவன். அதே நேரத்தில் அறியப்படாத காரண தத்துவம்னு சொல்லக்கூடிய டீப் ஸ்லீப்ல ஒன்னும் தெரியலன்னு சொல்றமே அவித்யா மாயா, அதுக்கும் மேலானவன். அப்படிப்பட்டவன் யாருப்பா அப்படின்னா இந்த மூணுத்துக்கும் அந்நியமா நான் இருக்கேன், இந்த நான் தான். அப்ப இந்த அக்ராஹி என்ற சப்தம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரையன் சொல்லக்கூடிய நானை குறிக்கின்றது. மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்நியதேவ தத் விதித்தாத் அதோ அவிதித்தாததி. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனனம் பண்ணுற காலத்தில் நிதித்தியாசனம் பண்ணுற காலத்தில் வேற எந்த மந்திரங்கும் இல்லை, கேனோபனிஷத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு சப்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறது. அந்நிய தேவ தத் விதித்தா ததோ அவிதித்தா ததி தான் கோல்டன். இது நம்ம எழுதி வச்சுக்கணும். அறியப்பட்டதற்கெல்லாம் அது வேறானது, அறியப்படாததற்கு அது மேலானது. அப்படி வச்சுக்கிட்டு நீங்க எதை சுவாமி அறிய போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஷ நேத்தி நேத்தி ஆத்மா, ஏஷ நேத்தி நேத்தியாத்மா 4:4:22. ஏற்கனவே நான் அப்பிரமேயக்கும் இதான் சொல்லியிருக்கேன். இந்த ஆத்மாவை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு. அப்ப மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா ந அக்ரிஹ்யோ. இப்ப நம்ம நாமத்துக்கு என்ன வந்திருக்கோம்? நாமத்துல சொல்லிருக்க வந்து அக்ராஹி இருக்கா? அதே பிருகதாரண்யக உபனிஷத்து மந்திரம் சொல்லுது ஏஷ நேத்தி நேத்தியாத்மா அக்ரிஹ்யோ. அக்ரிஹ்யோன்னு என்ன அர்த்தம்? அதை கிரகணம் பண்ண முடியாது, அதனால நகி கிரஹ்யதே. அதை வந்து பார்த்தீங்கன்னா யாராலும் இந்த உலகத்துல வந்து நான் பிரம்மத்தை அறிஞ்சேன்னு சொன்னான் அப்படின்னா அவன் அறியவில்லை. பிரம்மத்தை ஒருத்தன் அனுபவிச்சான் அப்படின்னு அவன் சொல்றான் அப்படின்னா ஐயோ தப்பு பண்ணிட்டானே, அவனோட ஞானம் பொய்யானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ நான் அறிந்தேன் என்று சொன்னால் அவன் கண்டிப்பா அறியவில்லை. ஏன் அப்படின்னா அதை அறிய முடியாது. அக்ரிஹ்யா நகி கிரஹ்யதே. அஷீரியோ அது நாசமில்லாதது, அதனால் அது நாசத்தை அடைவதில்லை. அசங்கோ அது எதோடும் சம்பந்தமில்லை. அப்ப என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த லட்சணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ எதெல்லாம் நாசத்தை உடையதோ அது எல்லாம் ஆத்மா இல்லை. எது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தத்தை உடையதோ அது எல்லாம் ஆத்மா இல்லை. எது எதெல்லாம் பந்தப்பட்டதா இருக்கோ அது எல்லாம் ஆத்மா இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணும். சிம்பிள் என்னது? அறியப்பட்டதற்கு வேறானது.
அப்ப நான் எதெல்லாம் அறியறனோ நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போகணும். ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கு, ஏஷ நேத்தி நேத்தி ஆத்மா. இந்த ஆத்மாவை அறியறதுக்கு ஒரே ஒரு உபாயம் எது அப்படின்னா நேத்தி நேத்தி மட்டும்தான் உபாயம். அதான் அக்ராஹியன் பேர். இந்த மந்திரங்கள் பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. இது பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்துல 4:4:22 நேத்தி நேத்திக்கான மந்திரம் இதுதான். இப்ப இது சொன்னதுக்கு பிறகு ரெண்டாவது மந்திரத்தோட ரெண்டாவது ஸ்லோகத்துல ரெண்டாவது நாமம் சாஸ்வதா அப்படின்னு நாமம். ஆச்சாரியர் வந்துருங்க என்ன சொல்றான்னு பார்ப்போம். சாஸ்வதன்றதுக்கு அர்த்தம் எப்போதும் இருப்பது, சாஸ்வதமானது. இது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றார், சஸ்வத்து சர்வேஷு காலேஷு பவதி இதி சாஸ்வதா. சஸ்வத் பவம். சஸ்வத் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு அவ்யய சப்தம். அவ்யயத்துல பாத்தீங்கன்னா இன்டிக்ளைனபிள்ல சொல்றது. சஸ்வத் அப்படின்னா பௌன புண்யே நித்யே சகார்த்தேச்ச, ஒரு 3-4 மீனிங் சஸ்வத்துக்கு சொல்லியிருக்கு. பௌன புண்யே அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இருக்கிறதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சஸ்வத்துன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நித்தியமானதுன்ற அர்த்தத்துல சஸ்வத் யூஸ் பண்ணப்படும். அப்புறம் சகார்த்தே கூடன்ற அர்த்தத்துல சஸ்வத் யூஸ் பண்ணப்படும். இங்க நம்ம என்ன பண்ண போறோம், நித்தியம்ன்ற அர்த்தத்துல எடுக்க போறோம். அப்ப சஸ்வத் பவம் அப்படின்னா நித்தியமாக இருக்கக்கூடியது எதுவோ, எல்லா காலங்களிலும் இருக்கக்கூடியது எதுவோ அதுக்கு பேரு சஸ்வத் அப்படின்னு பேரு. அப்ப எது சஸ்வத் அப்படின்றதுக்கு அர்த்தம் சர்வேஷு காலேஷு, எல்லா காலங்களிலும், பவதீதி இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு சாஸ்வதக அப்படின்னு பேரு. பகவான் மட்டும்தான் சாஸ்வதம். இதுவும் திரும்ப திரும்ப நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டா இந்த லோக்கத்துல எதுவுமே நான் பட்டினத்தாரோடதெல்லாம் போட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். பகவத்கீதையிலையும் இதுலையும் திரும்ப 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 இது எதுவுமே சாஸ்வதம் இல்லை. இறந்து போனோன்னு மனைவி எது வரைக்கும் வருவாங்க, தெரு வரைக்கும் தான் மனைவி வர முடியும். புத்திரன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மசானம் வரைக்கும் கொல்லி வச்சுட்டு போயிடுவான் அவனும். அப்புறம் போறது பாத்தீங்கன்னா நம்ம தனியாதான் போகணும். யாரும் ஆமா துக்காலயம் அசாஸ்வதம்னு இன்னைக்கு காலையில கூட கிளாஸ்ல பார்த்தோம். நம்ம துக்காலயம் அசாஸ்வதம், இந்த ஜென்மமே சாஸ்வதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் பாத்தீங்கன்னா சாஸ்வதம் இல்லவே இல்லை. ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வரும் போல இருக்கு அப்படின்னு கெட்டியா பிடிச்சி வச்சிருக்கோம். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சாஸ்வதம், பகவான் மட்டும்தான், என்னுடைய ஆத்மா மட்டும்தான் சாஸ்வதம். பகவான் எப்படி இருக்கார், ஆத்மாவா இருக்கார். அதை மட்டும்தான் சரணாகதி பண்ணணும். இதான் சாஸ்வதகன்னு சொல்லியிருக்கு. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா நாராயண உபனிஷத்துல இருந்து ஒன்று எடுக்கிறார். சாஸ்வதம் சிவம் அச்சுதம். எதுப்பா சாஸ்வதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவம் அச்சுதம். சிவம்னா மங்களம். சிவம்னா பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் எடுங்க. சிவம் அச்சுதன்றதுக்கு அர்த்தம் ஹிரண்ய கர்ப்பர் எடுங்க. பிராணனும், இந்த பிராணனும் ஹிரண்ய கர்ப்பன் சொல்லக்கூடிய பிராணன் சூத்திராத்மா, சூத்திரம் சொல்லக்கூடிய இந்த பிராணனும், அந்தர்யாமின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனும் சிவனும், இந்த 2 பேர் தான் மங்களம். இந்த 2 பேர் இந்த சரீரத்தை விட்டு கிளம்பிட்டாங்கன்னா என்ன ஆயிடும், இது பாத்தீங்கன்னா அமங்கலமா போயிடும். அப்ப சாஸ்வதமா நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல 2 பேர் தான் சாஸ்வதம். இந்த சைத்தன்யம், இந்த பிராணன். இது 2 அடுத்த தேகத்துக்கு போயிடுச்சுன்னா இந்த தேகம் அசாஸ்வதமா போயிடும், சுத்தே போயிடும். அதுதான் இங்க சொல்லுது. சிவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவம் அச்சுதம். சிவம் அச்சுதம் அப்படின்னா நாசமில்லாத அந்த பிரம்ம தத்துவமே சிவம், மங்களம். அதுதான் பாத்தீங்கன்னா சாஸ்வதம். அதுதான் சாஸ்வதம் அப்படின்னு ஸ்ருதியானது சொல்கின்றது. சொல்லியாச்சு. இதுக்கு அப்புறம் நம்மளோட பிரசித்தமான நாமம் வருது. நம்ம நாமம் 57வது நாமம் கிருஷ்ண. கிருஷ்ணஹா. கிருஷ்ணகான்றதுக்கு நாமத்துக்கு என்ன சுவாமி அர்த்தம்? இந்த சாஸ்வதம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாமத்துக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு போயிடுவோம். 2வது அத்தியாயம் பகவத்கீதையில பாத்தீங்கன்னா 20வது ஸ்லோகம் 2:20ன்னு போட்டீங்கன்னா சங்கர பாஷ்யம்னு போட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். மந்திரம் சொல்லுது, ந ஜாயதே மிரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயஹ அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ. அஜோ நித்யஹ சாஸ்வதஹ அயம் புராணஹ. சாஸ்வதம்ன்ற லட்சணம் பிரம்மத்துக்கு பாத்தீங்கன்னா 2:20 பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையில. சாஸ்வதமானது அப்படின்னு சங்கரர் அதுக்கு பாத்தீங்கன்னா பாஷ்யம் பண்றார். அதையும் கம்பேர் பண்ணிட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும். சாஸ்வதங்கன்னா என்ன சுவாமி? ஆச்சாரியர் சொல்றார்,
அபக்ஷய லக்ஷணா விக்ரியா பிரதிசித்தியதே சஸ்வத் பவக சாஸ்வதா. நமக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு நாசம் உண்டாகுது அப்படின்னா டும் டக்குன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாசம் உண்டாகாது. எப்பவுமே நம்ம தேகம் பாருங்களேன், மெதுவா தேஞ்சு 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 போயிட்டா என்ன ஆகும்? நஷ்டத்தை அடையும். முதல்ல க்ஷீணமாயி 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 தேஞ்சு தேஞ்சு போய் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நாசத்தை அடையும். அந்த தேயறதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அபக்ஷீனம் அப்படின்னு பேர். நம்ம 6 வித பாவங்கள் பார்த்துருக்கோம். இந்த தேகம் வந்து அம்மா வயிற்றுல இருக்கிறது அஸ்தி, வெளியில வர்றது ஜாயத்தே, குரோப் ஆகிறது வந்து வர்த்ததே, விபரிணாமம் சேஞ்ச் ஆகிறது வந்து 30லேருந்து 50 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும், விபரிணமத்தே. அதுக்கப்புறம் 50க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக தேய ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் அபக்ஷீயத்தே அப்படின்னு பேர். அபக்ஷீனம்னா என்ன அர்த்தம்? தேஞ்சு போறது. அப்ப தேஞ்சு போச்சுன்னா எதெல்லாம் தேஞ்சு போகுதோ அதெல்லாம் ஒரு நாள் என்ன ஆயிடும்? வினஷ்யதி, நாசத்தை அடையும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது க்ஷீணமாகாதது. பிறந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், நான் அப்படியே தான் இருக்கு. நானுக்கு பக்கத்துல இருக்க தேகம் தான் வந்து பாத்தீங்கன்னா தேஞ்சுக்கிட்டே இருக்கு, வளர்ந்துச்சு தேஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வளர்க்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா அது வளரல, தேயும் போதும் அது தேயவே இல்லை, நானாவே இருக்கு இந்த தேகத்துல. அப்ப அந்த நானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சொல்றாரு அபக்ஷீய லட்சணா, தேஞ்சு போற லட்சணத்தை உடைய ஒரு விகாரம். அந்த 6 விதமான பாவ விகாரங்கள்ல 5வது பாவ விகாரம் இல்லாதது எதுவோ அதை பிரதிசித்தியதே சஸ்வத் பவஹா இது சாஸ்வதா, எப்பவும் இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? அது நாசம் இல்லாது. ஏன் நாசம் இல்லை? அது தேயறதே இல்லை. அப்ப எந்த ஒரு தேய்வும் இல்லாத காரணத்தினால அது எப்பவுமே ஒரே மாதிரி ரூபத்துல அது இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ந அபக்ஷீயத்தே சொரூபேன நிரவயவத்வாத். ஏன் சாமி அது தேயல? இந்த பரமஹம்சானந்தா தேஞ்சுக்கிட்டே இருக்கேன். கிலோ கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கா. ஐயோ நான் வந்து அப்படியே இருக்கு. ஏன் சுவாமி நான் அப்படியே இருக்கு? இந்த பரமஹம்சானந்தன்ற தேகம் மட்டும் ஏன் க்ஷீணமாயிட்டே போயிட்டு இருக்கு? அப்படின்னா இந்த பரமஹம்சானந்தாக்கு தான் அவயவங்கள் இருக்கு. இந்த நானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அவயவங்களும் இல்லை. அவயவங்கள் இருக்குன்னாவே அது கண்டிப்பா தேயதான் செய்யும். நல்லா புரிஞ்சுங்க. யாராவது வருத்தப்பட்டீங்கன்னா, சுவாமி என்ன சுவாமி முன்னாடி இப்படி இருந்தீங்க இப்படி, ஆமா அவயவம் இருக்குல்ல, அவயவம் இருந்துச்சுன்னா கர்மத்தினால அது என்ன பண்ணும்? உண்டானது கர்மத்தினால தேய்வடையும். அவயவம் இருக்கிறது எல்லாத்துக்கும் தேய்வு உண்டாகி நாசம் உண்டாகும். ஆனா நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அவயவங்களும் இல்லை, அதனால அதுக்கு தேய்வில்லை, அதனால அது நாசத்தை அடையாதது. நான் அப்படியே இருக்கு, எவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்றாரு நச்ச அப்படி குணக்ஷயேன அபக்ஷயா. நம்ம சொல்றோம்ல நாசம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன நாசம் நடக்கும் அப்படின்னா குணம் நாசமாச்சுனாலும் நாசமாகும். ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய தனவானா இருந்தார். அந்த தனம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே ஆள் ஒடிஞ்சிட்டாருங்க. நம்ம சொல்லுவோம்ல, அவர்கிட்ட இருந்ததாலும் லாஸ் ஆகி போச்சுங்க, பிஸ்னஸ் லாஸ் ஆகி போச்சு, ஒடிஞ்சு போயிட்டார் அப்படின்றோம். அப்போ என்ன ஆச்சு? அவர் வந்து தனம் நாசமானா அப்படி ஆகிடும். இன்னொரு பேருக்கு நல்ல நேமோட இருந்தாங்க, பெரிய பேர் உலகத்தில். அந்த பேர் இருக்கிற ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பமானம் வந்து போச்சு. அப்பமானம் வந்தோன்னே என்ன பண்ணுறாங்க? சூசைட் பண்ணிக்கிறாங்க, தூக்கு மாட்டி செத்து போயிடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, குணம் நாசமாச்சுன்னா ஆள் நாசமாயிடுவான். அது மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஆத்ம தத்துவத்துக்கு அது மாதிரி க்ஷயம் உண்டாகிறது இல்லை சுவாமி. ஏன் அப்படின்னா நிர்குணத்வாத், அது குணமே இல்லை. அப்ப குணம் இல்லாத காரணத்தினால குணம் நஷ்டமாகாது, அவயவம் இல்லாத காரணத்தினால அதுக்கு அவயவம் தேயாது. அதனால எல்லா காலத்திலையும் அது க்ஷீணம் இல்லாம சாஸ்வதமாக இருக்கக்கூடியது அப்படின்னு ஆச்சாரியார் என்ன பண்றார்? கீதா பாஷ்யத்துல சொல்லி முடிச்சிருக்கார். அதுக்கப்புறம் இங்க வந்துருங்க, கிருஷ்ணஹா. கிருஷ்ணனா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியா சிம்பிளா எடுத்துங்க, கிருஷ்ணன் கருப்பேன் அப்படின்னு எடுத்துங்க போதும். மாடு மேய்க்கிறவன் எப்படி இருப்பான்? வெள்ளையாவா இருப்பான் மாடு மேய்க்கிறவன்? யோசிச்சு பாருங்க. ஆடு மாடு மேய்க்கிறவனை பாருங்க, சேத்துல மாடு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ஏரியிலலாம் குளிச்சு சேத்து சகத்தையிலலாம் எருமை மாடு பசு மாடெல்லாம் ஓட்டிகிட்டு வரான்னு வச்சுங்க, அவன் எப்படி இருப்பான்? அழுக்கா வந்து பார்த்தீங்கன்னா இருப்பானா? கிருஷ்ணனும் அப்படிதான், கருப்பு கலரு. சரி, இதுக்கு என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான அர்த்தங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றார், கிருஷேர் பூவாச்சகா சப்தோ ன்யஸ்ச நஸ்ச நிவೃತ್ತಿ வாச்சகா விஷ்ணுஸ்தத்பாவ யோகாச்ச
கிருஷ்ணோ பவதி சாஸ்வதः. இது சாஸ்வதः, சாஸ்வத பேர் இங்கே வந்துச்சேன்னு பார்த்துட்டேன். கிருஷிர் பூவாச்சக, கிருஷ்ணக பிரிச்சிங்க அப்படின்னா தாத்து வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ன்ற தாத்து. கிருஷ்ன்ற தாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலேக்கனே அப்படின்னு பேர். விலேக்கனே அப்படின்னா பண்படுத்துவதில், டுப்ளக் அப்படின்னு பேர். நம்ம அந்த ஏற்கலப்பையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உழுவும் போது என்ன ஆகும், அந்த உள்ளுக்குள்ளே இருக்க லேண்ட் எல்லாம் பொழந்துக்கிட்டு மேலே வரும் பார்த்தீங்களா, பிடுங்கிறது. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விலேக்கணம் அப்படின்னு பேர். அந்த கிருஷ்ன்ற தாத்துக்கு அர்த்தம் விலேக்கணம். அந்த கிருஷ்ன்ற தாத்து இங்கே மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ன்ற வாச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா பூ வாச்சக, பூ வாச்சக அப்படின்னு. பூ அப்படின்றதுக்கு அர்த்தம் பூமி, இருப்பு. ரெண்டு அர்த்தம் இருக்கு. பூனா ஒன்று பூமியை குறிக்கும், ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பை குறிக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இருப்பு சப்தத்தை குறிக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ். பூசத்தாயாம் தாத்து, பூசத்தாயாம் இருப்பதில் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ன்றதுக்கு அர்த்தம் பூ, இருப்பு. கூட வந்து பார்த்தீங்கன்னா அது கூட நஷ்ச ந அப்படின்னு வந்து ஒரு இதை பிரத்யேகத்தை சேர்த்தீங்க அப்படின்னா, நஷ்ன்னு ஒரு பிரத்யேகத்தை சேர்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணஹா அப்படின்னு சப்தம் வந்துடும். அது என்ன அர்த்தத்தை குறிக்கிறதுனா, நன்ற பிரத்யேயம் நிர்விருத்தி வாச்சக. நிர்விருத்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆனந்தம்னு அர்த்தம், ஆனந்தத்தை உடையது. அப்போ ரெண்டு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட இடத்துல ரெண்டு அம்சம் இருக்கு விஷ்ணுட்ட. ஒன்று இருப்பா இருக்கார், இன்னொன்று ஆனந்தமா இருக்கார். இந்த ரெண்டுத்தோட யோகத்தினால, இந்த ரெண்டும் கூடி இருக்கிறதுனால அந்த பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணக பவதி சாஸ்வதக, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் என்று அவன் சொல்லப்படுகின்றான். புரியுதா? அப்ப விஷ்ணு பகவான் தான் கிருஷ்ணர், கிருஷ்ணர் தான் விஷ்ணு பகவான், ரெண்டு வேற வேற இல்லை. விஷ்ணு பகவான்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அம்சங்களும் இருக்கிறதுனால அவருக்கு பேர் கிருஷ்ணன்னு பேர். யாரு வந்துட்டாங்களா? குரங்கு வேதாந்தம் கேட்க வந்திருக்கு, வேற எதுவும். கிருஷ்ணரை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னு வந்துருச்சிங்க. மகாபாரதத்தில் உத்தியோக பருவத்தில் இந்த மந்திரம் இருக்கு. இது வியாச வச்சனாத், இந்த வியாச வச்சனத்திலிருந்து சச்சிதானந்தாத்மக கிருஷ்ணக. கிருஷ்ணன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சச்சிதானந்த ஸ்வரூபம். இதான் ஆயிடுச்சா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எழுதிட்டாரு. நமக்கும் அப்படி தானே, சிலது சொல்லுவோம், சிலது சொல்லாமல் விட்டுருவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு அற்புதமான ஒரு ஸ்ருதி ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கோபால தாப்பினி உபனிஷத்துன்னு ரொம்ப பிரியமான உபனிஷத்து எனக்கு. நான் அதை வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மனசில் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அந்த கோபால தாப்பினி உபனிஷத்தில் இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறது மகாபாரதம் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா கோபால தாப்பினி உபனிஷத்தில் 1வது மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மந்திரம்? ஓம் கிருஷிர் பூவாச்சகः சப்தோ நஸ்ச நிர்விருத்திவாச்சகः தயோரைக்கியம் பரபிரம்ம கிருஷ்ண இத்யபிதீயதே. பாருங்க, இங்க வந்து விஷ்ணு தத்யோகாச்ச கிருஷ்ணோ பவதி சாஸ்வதகன் இருக்கு. இந்த செகண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபால தாப்பினி உபனிஷத்துல வேற மாதிரி இருக்கு, ரொம்ப அடாப்ட நல்லா பண்ற மாதிரி இருக்கு. என்ன சொல்லுது? கிருஷிர் பூ வாச்சக, அப்படியே தான் இருக்கு. கிருஷின்றது வந்து பார்த்தீங்கன்னா பூ வாச்சகம். அந்த ந அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நஷ்ச நிர்விருத்தி வாச்சக. நஷ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிர்விருத்தினா ஆனந்த வாச்சகம். இந்த ரெண்டும் தயோர் ஐக்கியம், இந்த ரெண்டும் ஐக்கியமாயி எதை குறிக்குது? பரபிரம்ம. இந்த ரெண்டும் என்னது? எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். கிருஷ்ணன்ற தாத்து பூவாச்சகம். நஷ்ச அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த வாச்சகம். அப்போ சத்து சித்து ஆனந்தம், சத்து ஆனந்தம் ரெண்டும் இருக்கு. அது இருக்கிறதுனால இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிற பிரம்மத்துக்கு பேர் தான் என்னது? கிருஷ்ணன் என்று பெயர். அப்ப எங்கெல்லாம் கிருஷ்ண கிருஷ்ணன் நம்ம சொல்றோமோ அங்கெல்லாம் பிரம்மத்தை தான் நம்ம சொல்லுகின்றோம். அதனால தைரியமா வந்து கிருஷ்ணா கிருஷ்ணன் சொல்லுங்க. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணட்டும்? நாம ரூபத்துல இருக்கட்டும். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் சொல்லும் போதெல்லாம் அந்த பிரம்மத்தையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்மரிக்கின்றோம் அப்படின்னு புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரத்துல கோபால தாப்பினி உபனிஷத்துல அடுத்தது ரொம்ப அருமையானது இருக்கு. சச்சிதானந்த ரூபாய, என்ன விட்டு போயிருக்கு? அவர்தான் சத்தா இருக்கார், பூவாச்சகம். அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கார், நஷ்ன்ற வாச்சகம். இந்த ரெண்டும் சேர்ந்த கிருஷ்ண.
அப்ப கிருஷ்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாய கிளிஷ்டகாரினே கிருஷ்ணாயா கிளிஷ்டகாரினே. கிளிஷ்டன்ற வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? எங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யோக சூத்திரத்துல கிளிஷ்ட விருத்தி அக்ளிஷ்ட விருத்தின்னு பார்த்துருக்கோமா? கிளிஷ்டா கிளிஷ்ட. கிளிஷ்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்ட விருத்திகள். அக்ளிஷ்டன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விருத்திகள், நல்ல தாட்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாயா கிளிஷ்டகாரினே, அவர் என்ன பண்றார்? நமக்கு நல்லதையே பண்றார், நல்ல தாட்ஸை கிரியேட் பண்றார் நமக்குள்ளார. கிளிஷ்டங்களை எல்லாத்தையும் நாசம் பண்ணி அக்ளிஷ்டகாரினே, நமக்கு வந்து மங்களத்தை செய்யக்கூடியவர். கிளிஷ்டம் அப்படின்னா கிளிஷ்ட விருத்தினா கெட்ட விருத்திகள், கெட்ட எண்ணங்கள். அக்ளிஷ்ட அப்படின்னா நல்ல எண்ணங்கள். கிருஷ்ணர் என்ன பண்றார்? சொல்ல 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 நமக்கு பகவான் என்ன பண்றார்? நல்ல எண்ணங்களை உண்டு பண்றார், மங்களத்தை தரக்கூடியவரா இருக்கார். நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சினே. அந்த கிருஷ்ணன் எங்கப்பா இருக்கார் அப்படின்னு கேட்டா, எப்படி சுவாமி அவர் அறியறது? நமோ வேதாந்த வேத்யாய. பூஜை பண்ணலாம் ஆக முடியாது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணலாமா சுவாமி? பண்ண முடியாது, அறிய முடியாது. நல்ல ஒரு அபிஷேகத்தை பண்ணலாமா சுவாமி? அறிய முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேதாந்தத்தினால மட்டும்தான் அறிய யோக்கியமானவர். இந்த விசாரம் பண்ணி 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 என்ன பண்ணணும்? பகவான் வேதாந்தத்தினால மட்டும்தான் அறிய முடியும், வெளியில் அறிய முடியாது. நமோ வேதாந்த வேத்யாய குரவே, இந்த மொத்த லோகத்துக்கும் குரு அவர்தான். குரவே எங்க இருக்கார் சுவாமி? புத்தி சாட்சினே, என்னுடைய புத்திக்கும் சாட்சியா ஒருத்தர் ஒரிஜினல் கான்சியஸ்னஸா இருக்கார். நான் அப்படின்னு அபிமானத்தோட இந்த புத்தியில இருக்கிற எண்ணங்கள் எல்லாத்தையும் நான் கிரகணம் பண்ணிட்டு இருக்கேன், அபிமானிக்கிறேன். இந்த எண்ணையும் என்னுடைய புத்தியில இருக்கக்கூடிய எல்லா தாட்ஸையும் ஒருத்தர் வந்து ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்க்கு பேர் தான் சாட்சி, அவர் தான் கிருஷ்ணர். அப்ப அவர் எப்படிப்பட்டவர்? சச்சிதானந்த ரூபாய. சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாயா கிளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சினே அப்படின்னு அற்புதமான மந்திரம் கோபால தாப்பினி உபனிஷத்தை சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஆச்சாரிய சொல்ற அடுத்த லட்சணத்துக்கு வந்துருங்க. கிருஷ்ண வர்ணாத்மகத்துவாத் வா கிருஷ்ணக. சிம்பிள், இதான் நம்ம வந்து மீனிங்ல எழுதியிருக்கோம். கிருஷ்ண வர்ணாத்மகத்துவாத், கருப்பு வர்ணமா இருக்கிறதுனால, கருப்பு நிறத்தவரா இருக்கிறதுனால கிருஷ்ணனுக்கு பேரு கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வந்துருச்சு. கிருஷ்ண வர்ணம், கிருஷ்ண வர்ணம்னு பேர். கருப்புக்கு சம்ஸ்கிருதத்துல கிருஷ்ண வர்ணம். இது யாருக்கு தெரியுங்களா? வேற யார் கிருஷ்ணர் இருக்கா தெரியுங்களா? கிருஷ்ணின்னு பேர் யாருக்கு அப்படின்னா, யார் இருக்கா? பாண்டவரோட ஒய்ஃப் பேர் என்னது? பாஞ்சாலிக்கு பேர். அவங்களும் கருப்பா தான் இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க பாஞ்சாலியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன்ற சப்தம் திரௌபதிக்கும் இருக்கு. கிருஷ்ணான்னு பேர். ஸ்திரீலிங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துருங்க, பாஷ்யத்தில் வந்து ஆச்சாரியர் சொல்றாரு அடுத்தது கிருஷாமி. அந்த இதை வந்து இது பண்றதுக்காக சொல்றாரு ஆச்சாரியர் ரொம்ப அருமையா. கிருஷாமி பிருத்திவீம் பார்த்த பூத்வா கிருஷ்ணார்யசோஹலஹ கிருஷ்ணோ வர்ணஸ்ச மே யஸ்மாத் தஸ்மாத் கிருஷ்ணோகம் அர்ஜுன இது மகாபாரதே. மகாபாரதத்தில் ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. ஏன்பா கிருஷ்ணன்னு பேர் வந்துச்சு உனக்கு அப்படின்னு கேட்டா பகவானே சொல்றாராம். பகவானே தன்னோட வாக்குல இருந்து சொல்றார். கிருஷாமி பிருத்திவீம். கிருஷ் தாத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? கிருஷ் தாத்துக்கு வந்து பூ அப்படின்னு போன இதுலயே பார்த்துருக்கோமா? கிருஷ் சப்தம் பூவாச்சக. பூன்றதுக்கு அர்த்தம் முதல் மீனிங் 2 ஸ்லோகத்துல என்ன அர்த்தம் எடுத்திருக்கோம்? பூன்றதுக்கு அர்த்தம் இருப்புன்னு எடுத்திருக்கோம். சத்தா வாச்சகம், இருப்புன்னு எடுத்திருக்கோம். அதே நேரத்தில் இந்த ஸ்லோகத்துல பூ, கிருஷ்ன்ற அர்த்தத்துக்கு பூ, பூனா என்ன அர்த்தம்னா பூமி. இந்த பூமின்னு அர்த்தம் எடுக்கணும். இந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு தான் பிருத்திவின்னு பேரு. கிருஷாமி, இந்த பூமியை நான் என்ன பண்றேன்? உழுகின்றேன். ஏர் கலப்பையை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? ஹலாயுதத்தை வச்சுக்கிட்டு பகவான் என்ன பண்றார்? இந்த பூமியவே ஏர் உழுறாராம். அப்படி பண்ணும்போது ஹே பார்த்த பூத்வா கிருஷ்ணாயசோ ஹலஹ, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இரும்பு. என்ன கலப்பை அப்படின்னா கருப்பு கலர் கலப்பை வந்து அப்படித்தானே இருக்கும். இரும்பு வந்து தண்ணியில போட்டிருந்தா எப்படி இருக்கும்? தண்ணியில போட்டா மண்ணில் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கருப்பாயிடும்.
அப்ப அந்த ஹலாயுதம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்பு வர்ணத்தோட இருக்கிற ஹலாயுதத்தை வந்து ஏந்தியவனாக பூத்வா, அதை கையில வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பூமியவே வந்து பாத்தீங்கன்னா ஏறு உழுவுறேன் பாருங்க. என்ன வார்த்தை பாருங்க, சொல்றதுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னெல்லாம் சிந்தனை பண்ணிருக்கு. கிருஷ்ணோ வர்ணஸ்சமே யஸ்மாத். அப்ப ஏறு உழுவுறவன் எப்படி இருப்பான்? விவசாயி. விவசாயி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கருப்பா தான் இருப்பாங்க. நம்ம பாருங்களேன், சேறு சகதி எல்லாம் மேல அடிச்சிருக்குமா, தலைக்கு புழுக்கு. நீங்கள் வந்து விவசாயம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் விவசாயம் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் உழுவும் போது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நெல் நடுறதுக்கு முன்னாடி ஒரு அடி ஆழத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேத்துக்குள்ளார இறங்கி தான் அந்த இதை ஏர் உழுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 மணி நேரம் உளுந்தாங்க அப்படின்னா அந்த சேரெல்லாம் மேலே வந்து கருப்பு மண், அந்த கருப்பு மண் திருவண்ணாமலையில் கருப்பு மண் நிறைய எல்லாம் மேலே பூசிக்கிச்சு அப்படின்னா வெள்ளம் முடிச்சதுக்கு பிறகு கருப்பாக இருப்பாங்க விவசாயி. குளிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரிஜினல் கலர் வரும். இந்த பரமாத்மா என்ன பண்ணிட்டு இருக்காரு? சதா காலமும் ஒரே காரியம் தான் பண்ணிட்டு இருக்காரு, ஏர் உழுதுகிட்டு இருக்கார் விவசாயி. அதனால கிருஷ்ணோ வர்ணஸ்சமே யஸ்மாத், ஏர் உழுவுற காரணத்தினால நான் ரொம்ப கருப்பா இருக்கேன். தஸ்மாத் கிருஷ்ணோ அகம் அர்ஜுன. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பேன் என் ஊர்ல எல்லாத்தையும் என்னை வந்து கருப்பேன்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல கிராமத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்துலயும் ஒரு 10 கருப்பன் இருப்பான், எல்லா கிராமத்துலயும் ஒரு 10 கருப்பி இருப்பான். எல்லாத்தையும் கருப்பின்னு கூப்பிடுவாங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பா இருக்கானா, கருப்பா இருக்கான். மேக்சிமம் வீட்லயே இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லயுமே கிராமத்துல போனீங்கன்னா ஒரு கருப்பா இருப்பான். ஒரு செவந்தனே வீட்டுல கூப்பிடும் போது அப்படிதான் கூப்பிடுவாங்க, ஏ செவந்தவனே, ஏ கருப்பா அப்படிதான் கூப்பிடுவாங்க வீட்டுல கூப்பிடுறது. செவலை, செவப்பா இருக்கிறவனை செவலை, கருப்பா இருக்கிறவனை கருப்பன், இதெல்லாம் இருக்கும். செவந்தவனே கொஞ்சம் டீசெண்டா கூப்பிடும்போது செவந்தவனே. ஆனா கிருஷ்ணர் நம்ம கலர், அவர் என்னது கருப்பன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு மகாபாரத் சாந்தி பருவத்துல. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 58வது நாமம் லோகிதாட்சக. லோகிதாட்சகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, லோகிதோ அக்ஷினி யஸ்ய இதி. எவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லோகிதாட்சம்னா லோகித வர்ணம், ரோஹித இல்லைன்னா லோகித ரெண்டும் ஒரே இதான். லோகித வர்ணம் சொல்லுவாங்க, இல்லைன்னா ரோஹித வர்ணம் சொல்லுவாங்க, சிகப்பு கலர். அந்த சிகப்பு கலருடைய கண்கள் எவருக்கு இருக்கின்றதோ, கண்கள் சிவப்பா இருக்கிறது நமக்கெல்லாம் இல்ல, நமக்கெல்லாம் வந்து செவந்து போகுது. ஆனா அவருக்கு கலர் பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கும், பிங்க் ரெட், அது பிங்க் கலந்த ரெட். அதனால்தான் வந்து சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தாமரையோட கண்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த தாமரையோட கலர்ல இருக்கும். அதான் வரப்போகுது, அதுவும் நாம வரப்போகுது. செவந்த கண்களை உடையவரா இருக்கிறதுனால லோகிதாட்சகன்னு பேரு. அசா விருஷபோ லோகிதாட்சக இது ஸ்ருதேகே. ஸ்ருதியும் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ரிஷபோ அப்படின்னா அசௌ ரிஷபோ, அந்த பெஸ்ட் பர்சன் இருக்காரே ரிஷபம்னா பெரிய சிரேஷ்டமானவர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா லோகிதாட்சக, அந்த பரமாத்மா சிகப்பு கண்களை உடையவர், மிகவும் சிறந்தவர் அப்படின்னு ஸ்ருதியும் சொல்கிறது. அப்ப லோகிதாட்சக அப்படின்னு அவரோட கண்களை வர்ணனை பண்ணுது. அதுக்கப்புறம் பிரதர்தனஹா, இதெல்லாம் உபனிஷத்துல என்ன பண்ணுது அப்படின்னா, ஏன் சுவாமி என்ன வர்ணனை சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்ணனை பண்ணுது. ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா செவந்த கலர்ல சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தமனம் ஆகும்போது பாத்தீங்கன்னா தெரியும் ரெட் கலர்ல, அந்த ரெட் கலர் மெரூனும் ரெட்டும் கலந்து ஒரு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்தமனம் ஆகும்ல, அதுதான் அவருடைய கண்கள். அந்த கலர் கண்களை உடையதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லோகிதாட்சகன்னு பேர். அதுக்கப்புறம் அடுத்து 59வது நாமம் சொல்லுது பிரதர்தனஹா. பிரதர்தனகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா பிரளயே பூத்தானி பிரதர்தயதி ஹினஸ்யதி இதி பிரதர்தனஹா. ஆச்சாரியர் தெளிவா சொல்றார், பிரளய காலத்துல, ஐயோ பிரளய காலத்துல அவர் என்னவா இருக்கார்? ருத்ர ரூபம் வந்துருது பகவானுக்கு. சிருஷ்டி காலத்துல பிரம்மாவா இருக்கார், ஸ்திதி காலத்துல விஷ்ணுவா இருக்கார், பிரளய காலத்துல அவர் வந்து ருத்ரனா இருந்துகிட்டு. பிரதர்தனக அப்படின்னா என்ன மீனிங்? பிரளய காலத்துல பூத்தங்களை உண்டான எல்லாத்தையும் ஜீவராசிகளையும் பிரதர்தயதி, பிரதர்தயத்தினா என்ன அர்த்தம்? நாசயதி, ஹிம்சயதி, எல்லாத்தையும் நாசம் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேர் பிரதர்தனகான்னு பேர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் எல்லா இந்த லோகத்துல ஹிட்லரும் அவர் தான், சதாம் ஹுசைனும் அவர் தான். இந்த லோகத்துல யாரெல்லாம் நாசம் பண்ற ரூபத்துல இருக்காங்களோ அவர் தான். அவரை தவிர்த்து வேற யாருங்க இருக்கா இந்த உலகத்துல? கிருஷ்ணன் மட்டும்தாங்க இருக்காங்க. கிருஷ்ணனுக்கு கண்ணியமா இந்த உலகத்தை ஒருத்தரும் இல்லை, ஒரே ஒரு ஆள் தான். என்ன ஒண்ணு, எல்லா வேஷமும் அவனே போட்டுக்கிறான், அதான் பிரச்சனை. நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏதாவது ஒரு வேஷம் போட்டு நீ நில்லுப்பா அப்படின்னா இருக்க மாட்டேன்றான். அவன் தான் நல்லவனாகவும் இருக்கான், அவன் தான் கெட்டவனாகவும் இருக்கான், அவன் தான் ஆடாவும் இருக்கான், மனுஷனாகவும் இருக்கான், மாடாவும் இருக்கான். எல்லா வேஷத்தையும் போட்டா நம்ம என்ன பண்றது பாவம், நம்ம கன்ஃபியூஸ் ஆகி இருக்கோம்.
அப்ப கிருஷ்ணன் மட்டும்தான் நாசம் பண்றவனாவும் இருக்கான். அதுக்கப்புறம் 60வது நாமம் பிரபூதஹா. பிரபூத்தன என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபூத்தம்ன்றதுக்கு அர்த்தம் இப்ப கிருஷ்ணரூபேன இது பூத்தம். பூத்தன்றதுக்கு அர்த்தம் உண்டானவர், நல்ல வெல்த் இருக்கிறவர்னு அர்த்தம். நல்ல வெல்த் எது சுவாமி? அதிகமா இருக்கிறவர், எல்லாம் அதிகமா இருக்கிறவர். பிரபூத்த தனம், பிரபூத்த ஐஸ்வர்யம், பிரபூத்த யசஸ், எதெல்லாம் அதிகமா இருக்கோ எல்லாம் அன்லிமிட்டா ஒருத்தட்ட இருந்தா அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரபூத்தகான்னு பேர். இந்த மொத்த வெல்த் என்னது அப்படின்னா பகவான்கிட்ட தானே இருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரபு, பிரபுன்ற சப்தம் இதுல இருந்தா வந்தது. பிரபூத்த தனம் யார்கிட்ட இருக்கோ அவருக்கு பேர் பிரபு. இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு? ஞான ஐஸ்வர்யாதி குணைஹி சம்பன்னஹ. அன்லிமிட்டா இருக்கக்கூடிய ஞானம், அன்லிமிட்டா இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள், இதை எல்லாத்தையும் கூடி இருக்கிறவர் எவரோ அவருக்கு பேரு பிரபூதகன்னு பேரு, பகவானுக்கு பேரு. அதுக்கப்புறம் 61வது நாமம் த்ரி ககுப்தாம, திரிககுப்தாம அப்படின்னு பேர். தாமன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியம், ஒரு இடத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாம அப்படின்னு பேரு. தாம ஆசிரியஸ்தானம், வீடு, ஸ்தானம், ஊரு, இதுக்கெல்லாம் தாம அப்படின்னு பேரு. இது எது அப்படின்னா த்ரீ ககுப். த்ரீ ககுப் அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னா 3 திசைகள். த்ரீ ககுப், மேல கீழே அந்தர திசை, மேல் திசை கீழ் திசை, அதுக்கப்புறம் அந்தர திசை, 3 திசைகள் தான். அப்ப என்னது மொத்த திசைகளை வந்துருச்சு. இந்த அந்தர திசையில தான் நம்ம என்ன பண்றோம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4ஆ பிரிச்சு வச்சிருக்கோம். மேல கீழே நடுவுல இருக்கிற இந்த 4 திசைகளுக்கும் பேர் அந்தர திசைகள். இந்த 3 திசைகளுக்கும் ஆசிரியஸ்தானமா எவர் இருக்கிறாரோ, அப்ப என்ன அர்த்தம்? எல்லா திசைகளுக்கும் இவர் தான் ஆசிரியம். அப்ப திசைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா திசை எதை குறிக்கிறது? வானத்தை, ஸ்பேஸை குறிக்கிறது இல்ல. மொத்த ஸ்பேஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமாக இருப்பவர் எவரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா திரிககுப்தாம அப்படின்னு பேர். ஊர்துவ அதோ மத்திய மத்திய பேதேன. ஆச்சாரியர் சொல்றார், ஊர்துவ மேல்முகம், ஊர்துவ முகம், அதோ முகம் கீழே இருக்கிறது, பூமிக்கு கீழே இருக்கிறது, மத்திய இந்த இதுல அந்தரிக்ஷத்துல இருக்கிறது, இந்த சமத்துல இருக்கிறது, இந்த எல்லாமா இருக்கிற திசைகள் எல்லாமே ஊர்துவ அதோ மத்திய பேதேன திஸ்ரூணாம் 3 ககுப் ககுபாமபி. ககுப் அப்படின்றதுக்கு அர்த்தம் திசைகள். இந்த ககுப்பா இருக்கிறதுக்கும் கூட திசைகளுக்கும் கூட தாம இது யாரோ ஒருத்தர் ஆசிரியம் இருக்கணும்ல. இது சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய அப்பப்போ பாருங்க, இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பற்றி இப்போ என்ன போயிட்டு இருக்குலாம் பார்க்கணும். பிளாக் மேட்டர்லாம் என்ன, ஒயிட் மேட்டர்லாம் என்ன, இப்போ நிறைய ரிசர்ச்ல நிறைய போயிட்டு இருக்கா, அப்பப்போலாம் பாருங்க. இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேங் தியரி ஆகும்போதே இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு குருட்டாம்போக்கு ஆட்கள் இருக்கவே முடியாது. ஒரு ஸ்போட்டம் உண்டாச்சு, ஒரு பிளாஸ்ட் உண்டாச்சு அப்படின்னு எடுத்தோன்னே கேட்போம், பிளாஸ்ட் உண்டாகிறதுக்கான ஸ்பேஸ் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டிங்கன்னாவே அந்த தியரியே என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டால் மொத்தமாக முடிஞ்சு போச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2004 இப்போ பிக் பேங் தியரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சுவாமி சொன்னார், அதை போய் படிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்தார். அந்த ஆர்டிக்கல் கொடுத்த உடனே நான் வந்து எங்கள் சுவாமி நல்லா படித்து கொடுத்துருக்கேன், நிறைய விஷயங்களாக பேசி என்ன எரர் இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். நான் எடுத்து பார்த்தேன். அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க, நான் பார்த்தேன் அது. அப்புறம் அது என்னோட அந்த ஆர்டிக்கலும் பார்த்தேன். எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியமும் பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பித்தார். ஆரம்பித்த உடனே வந்து நான் கேட்டேன், பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஏதாவது பிளாஸ்ட் ஆகணும், என்னெல்லாம் வேணும்? பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ஹைட்ரஜன், அது ஹைட்ரஜன் ஹீலியம் எங்கேருந்து வந்துச்சு ஃபஸ்ட்டு. அடுத்து பிளாஸ்ட் ஆகணும்னா ஒன்று இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் ஒன்று இருக்கணும், இடம் இருக்கணும். அப்போ பிளாஸ்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் எங்கேருந்து வந்துச்சு, அந்த ஹைட்ரஜன் எங்கேருந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் தானே அது பிளாஸ்ட் ஆகி ஒரு கிரியேஷனை கிரியேட் பண்ணுது. இந்த முட்டாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எது இருக்குது அப்படின்னு தெரியவே இல்லை. இதுதான் இங்கே ஆச்சாரியர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஸ்பேஸ் நம்ம சொல்கிறோமே, எல்லா கிரகங்களும் எல்லா இதுவும் மொத்த யூனிவர்ஸும் இந்த ஸ்பேஸில் தானே இருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆதாரமாக இருக்காங்களோ இந்த ஸ்பேஸுக்கே, இந்த எல்லா திசைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸுக்கும் ஆதாரமா இருக்கிறவர் எவரோ அவருக்கு பேர் தான் திரிககுப்தாம அப்படின்னு பேர். அந்த பரமாத்மாவுக்கு மேலதான், கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இந்த எல்லாம் கல்பிக்கப்பட்டிருக்கு, அதனால அவருக்கு பேர். ஆச்சாரியார் சொல்றாரு, திஸ்ரூணாம் ககுபாம் அபி
தாம இதி, இந்த 3 திசைகளுக்கும் ஆதாரஸ்தானமா இருக்கிறதுனால, ஆசிரியஸ்தானமா இருக்கிறதுனால பகவானுக்கு திரிகுப்தாம இது ஏக்கமிதம் நாம, இந்த மாதிரி ஒரு பேர் பகவானுக்கு இருக்கின்றது. அதுக்கப்புறம் அடுத்து சொல்றார் 62வது நாமம் பவித்திரம் அப்படின்னு பேர். பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவித்திரமானவர்களில் மிகவும் பவித்திரமானது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிரவயவத்துவாத், எனக்கு அவயவம் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, அசுத்தமாயிட்டே இருக்கு. எனக்கு குணம் இருக்கிறதுனால தான் குணம் கெட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் அசுத்தமாகிறேன். அவயவம் இருந்தாலோ குணம் இருந்தாலோ ஏதாவது இருந்துச்சுன்னா நல்ல தோஷங்கள் வரும். ஆனா பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நித்திய சுத்த புத்த முக்த சுபாவம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்குணம், நிராகாரம், நிரவயவம். அப்ப இந்த கான்சியஸ்னஸ்க்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அவயவங்களும் இல்லை, தேகம் இல்லை. அதனால அது நித்திய பவித்திரமாவே இருக்கு. நித்தியம் பாத்தீங்கன்னா சுத்த சுரூபமா இருக்கிறது. பவித்திரம் அப்படின்னா பகவான் பவித்திரமானவர். பாஷ்யத்துக்கு வந்துருங்க, ஆச்சாரிய என்ன சொல்றாரு பாப்பா. ஏன புனாதி பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம். ஆச்சாரியர் சொல்றாரு நினைக்கிறேன். இங்க ஆச்சாரியரே பாத்தீங்கன்னா சொல்ல போறாரு. ஆமா, சொல்ல போறாரு. அடுத்தது பாருங்க, பின்பக்கம் வந்து ஆச்சாரியர் சொல்றார் ஏன புனாதி. 2 மீனிங் சொல்றார். ஏன புனாதி யோவா புனாதி ரிஷிர் தேவதா வா தது பரித்திரம் பவித்திரம் புவஹா சம்ஞாயாம் கர்த்தரி சர்ஷி தேவதையோகோ. பாணினி சூத்திர 2 சொல்றார் ஆச்சாரியார். ஏன புனாதி அப்படின்னா எவரால் பவித்திரம் செய்யப்படுகிறதோ. ஏன புனாதி முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணரோட நாமத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கோம். யார் சுத்தப்படுத்துறாப்பா நம்மளுடைய ஹிருதயத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணர் தான் பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கார். இந்த கிருஷ்ணருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் சுவாமி இந்த கிருஷ்ணருக்கு ஏன் சுவாமி பவித்திரம்னு பேரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு அற்புதமான நாமம் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில சங்கரர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண நாமத்துக்கு எழுதுறார். என்ன பண்றார், கிருஷ்ணரோட நாமத்துக்கு இன்னொரு லட்சணம் இந்த இடத்துல எழுதிங்க. இந்த இடத்துல பவித்திரம் பண்றவர் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கருப்பன், ஏர் உழுவுறவன், மாடு மேய்க்கிறவன், இதெல்லாம் பேர் இருந்தாலும் கூட முக்கியமான ஒரு மீனிங் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில 6வது சாப்டர்ல 34வது ஸ்லோகத்துல ஒன்று இருக்கு. அர்ஜுனன் சொல்றான், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண, சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண அப்படின்னு பேர் இருக்கு. அந்த கிருஷ்ணனுக்கு மீனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், ஏ கிருஷ்ணா, என் மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு, எண்ணங்களா ஃப்ளட்டு மாதிரி போயிட்டு இருக்கு கிருஷ்ணா, நான் என்ன பண்றது, பிரமாதி பலவத் திருடம், இதை அடக்கவே முடியல, தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம் அப்படின்னு 34வது ஸ்லோகம் 6:34 சொல்றான். என் மனசு சஞ்சலமா இருக்கு. யாராவது மனசாவது பவித்திரம்னு சொல்லிக்க முடியுமா? இது பார்த்தீங்கன்னா கிளிஷ்டா வருமா? கிளிஷ்ட விருத்திகளும் வரும். கிளிஷ்ட விருத்தி வந்துகிட்டு இருக்கும்போது அக்லிஷ்ட விருத்தி வரும். அக்லிஷ்ட விருத்தி போயிட்டே இருக்கும்போது திரும்ப கிளிஷ்ட விருத்தி வரும். நான் பார்த்துருக்கேன், நிறைய அயோக்கியர்களோட நான் பழகியிருக்கேன் முன்னாடி, இந்த லைஃப்க்கு வரத்துக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அயோக்கியர்களும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லவங்க. 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நல்லவனாகவும் இருக்க முடியாது, ஒரு கெட்டவனாகவும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாட்டு பார்த்தீங்கன்னா நல்ல தாட்டு ஃப்ளோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ராம 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 ராமன், நடுவில் காமன் வந்துடுவான். அதுக்கப்புறம் திரும்ப ராம 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 காமன் வந்துடுவான். அப்போ நல்ல தாட்டு போயிட்டு இருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அக்லிஷ்ட விருத்தி போயிட்டு இருக்கும் போது கூட நடுவுல அக்லிஷ்ட விருத்தி சித்திரேஷு கிளிஷ்ட விருத்தையா, அக்லிஷ்ட விருத்தியோட கேப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தாட்ஸ் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த கெட்ட எண்ணங்கள் நடுவுல நல்ல புண்ணியாத்மாக்களுக்கும் வரும். அதே மாதிரி கிளிஷ்ட விருத்தியோட சித்திரேஷு, கிளிஷ்ட விருத்திகளை கெட்ட எண்ணங்கள் போயிட்டே ஒருத்தனுக்கு இருக்கு, அயோக்கிய மகா அயோக்கிய, அவனுக்கும் கூட பார்த்தீங்கன்னா நடுவுல நல்ல எண்ணங்கள் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்துருக்கேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாசி 40-50 வயசுக்கு வரைக்கும் இதாச்சு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தார். அவர் சொன்னார், சாமி என்னோட வயசு பார்த்தீங்கன்னா அப்போ 23-24 வயசு. அவர் சொல்லுவார், சாமி இத்தனை வயசு ஆயிடுச்சு சாமி, எனக்கு உங்களோட 2 மடங்கு வயசு அதிகம் சாமி, இப்பவும் மனசு பார்த்தீங்கன்னா அடங்கவே மாட்டேங்கிட்டு சாமி, கெட்ட எண்ணமா வருது சாமி. 75 வயசுக்கு மேலே அவருக்கு. நான் என்னோட வயசு அப்போ 23 வயசு. அப்போ அவர் சொல்லுவார், ஓப்பனாக சொல்லுவார், அவர் ஏனே சுவாமி இது பண்ணவே முடியாத சாமி. எங்கள் சுவாமிகிட்ட போய் நான் கேட்டேன், சாமி என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு.
அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அவரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண சொல்லுங்க. அதான் சுவாமி சொன்னார். அவர் இருக்க இடம் எல்லாம் ஃப்ளட்டு மாதிரி விஷயங்களை ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு எப்படி அடங்கும்? அதனால அடங்கவே அடங்காது, போங்க அப்படின்ட்டு. இனிமேலாம் அடக்க முடியாது, 75 வயசுக்கு மேலாம் ஒன்றும் பண்ண முடியாது, போங்க அப்படின்ட்டு. நம்ம ஆரம்பத்திலேயே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? கிருஷ்ண இதி. ஆச்சாரியார் 36, 34 பாஷ்யத்தில் சொல்றார். கிருஷ்ண இதி கிருஷதேஹே. கிருஷதேஹே கிருஷ் தாத்துக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? விலேக்கனார்த்த அர்த்தசிய ரூபம். விலேக்கனம் அப்படின்றதுக்கு அர்த்தம் டு பிளக். டு பிளக்னா என்ன அர்த்தம்? நம்ம பிடுங்கிறதுன்னு சொல்றோம்ல, களை எடுக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம்ல. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏர் உழுவுறது. ஏர் உழுவுறதும் பகவான் தான் மனசை பண்படுத்துறார் பக்தி மூலமா. அதுக்கு அடுத்தது பகவான் தான் என்ன பண்றார்? நல்ல ஞான பயிர் வருது. நல்ல ஞானம் உண்டாகிட்டு இருக்கும் போது, நல்ல அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது களை முளைக்கும். அந்த கலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா களை கொத்தின்னு ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுங்களா? கிராமத்தில் வச்சிருப்பாங்க. சின்ன மண்வெட்டி மாதிரி சின்னதாக வச்சிருப்பாங்க. கொத்து கொத்து கொத்துன்னு அந்த செடியை தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் வெட்டி எடுப்பாங்க. அதுக்கு பேர் விலேக்கணம்னு பேர். பிடுங்கி எடுப்பாங்க கலை எல்லாத்தையும். அது மாதிரி விலேக்கனார்த்தஸ்ய ரூபம் என்ன பண்ணுது தெரியுங்களா? அவரு பகவான் என்ன பண்றார்? கிருஷ்ணர் பக்தஜன பாபாதி தோஷ ஆகர்ஷனாத் கிருஷ்ண. பக்தர்களுடைய ஜனங்கள், பக்த ஜனங்கள் இருக்காங்கல்ல, நம்ம தான். நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பக்தனா இருக்கும். நம்ம மனசுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட பாப்பங்கள்லாம் நிறைய இருக்கு. பாப்பங்கள் இருக்கு, பாப்ப தாட்ஸ் இருக்கு நிறைய. அது எல்லாத்தையும் ஆகர்ஷணம் பண்றது அப்படின்னா பிடுங்கி பிடுங்கி எடுக்கிறாராம் பகவான். வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடுங்கி எடுக்கிறதுனால அவருக்கு பேர் கிருஷ்ணன் அப்படின்னு பேர். அப்ப கலையெல்லாம் எடுத்துட்டு ஆனந்தமா நம்மளை வைக்கிறார். அப்ப பவித்திரம் பண்றதுல இந்த உலகத்திலேயே யாராவது பெஸ்ட் பவித்திரம் பண்றவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னா, பாப்பங்களை நாசம் பண்ணி நம்மளை பண்படுத்துறவர் யாரு அப்படின்னா அந்த பகவான் தான். அதனால்தான் கிருஷ்ணன் பேரு. அப்ப பவித்திரம் பண்றதுனால அவருக்கு பேர் பவித்திரம்னு பேர். இங்க சொல்லுது ஏன புனாதி யோவா புனாதி. எவர் வந்து பார்த்தீங்கன்னா எவர் மூலமா பவித்திரம் செய்யப்படுகிறதோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எவர் பவித்திரம் பண்றாரோ, யோ புனாதி எவர் பவித்திரம் பண்றாரோ, ரிஷிர் தேவதாவா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷியா இருக்கலாம், தேவதையா இருக்கலாம். இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிர் தேவதையாவா தத்து பவித்திரம். அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவித்திரம். மந்திரம் பவித்திரம் பண்றது மந்திரம் இருக்கு. அந்த மந்திர ரூபியா பகவான் தான் இருக்கார். தேவதை இருக்கு, அந்த தேவதா ரூபமா இருந்துகிட்டு அவர் தான் பவித்திரம் பண்றார். ரிஷியா இருக்கார், ரிஷி ரூபத்துல இருந்துகிட்டு அவர் தான் பவித்திரம் பண்றார். மந்திரம், தேவதா, ரிஷி, இது எல்லாத்தையும் நியாசம் பண்ணும் போது நம்ம பண்ற பார்த்தீங்களா, இந்த 3 ரூபத்திலையும் இருந்துகிட்டு பவித்திரம் பண்ணக்கூடியவர். எதனால பவித்திரம் பண்றாரோ, எவர் பவித்திரம் பண்றாரோ அவருக்கு பேரு பவித்திரம் அப்படின்னு பேர். எனது புவக சம்ஞாயாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூத்திரம் இருக்கு, பாணினி சூத்திரம். அதுக்கப்புறம் கர்த்தரி சர்ஷி தேவதையோகோ அப்படின்னு 2வது சூத்திரம் இருக்கு. இந்த வச்சுக்கிட்டு பகவத் பாணினி ஸ்மரணாத் இத்திர பிரத்யா. இந்த பவித்திர இருக்குல்ல, அந்த பவித்திரன்றதுல இத்திர இருக்குல்ல, அந்த இத்திரன்ற பிரத்யம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சூத்திரங்களால வந்து பவித்திர அப்படின்னு சப்தம் உண்டாயிருக்குன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அடுத்தது 63வது நாமம். இதுல லாஸ்ட் நாமம் பவித்ராணாம் மிக ஓங்காரஹ. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமா கீதால இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். பவித்திரம் செய்பவைகளில் நான் ஓங்காரமாயிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரா. பவித்ராணாமிக ஓங்காரஹ அப்படின்னு. அப்ப பவித்திரம் செய்பவைகளில் நான் ஓங்காரமா இருக்கேன் அப்படின்னா, பிரணவ சர்வ வேதேஷு, நான் தான் எல்லா வேதங்களிலும் பிரணவமா இருக்கேன். பவித்திரம் பண்றவைகள்ல நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரமா இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரத்தை சொல்ல 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 மனசு பவித்திரமாகுது. அப்ப முதல் லட்சணம் பாருங்க, ஏன புனாதி. அவர் ஓங்கார ரூபத்துல இருந்துகிட்டு சுத்தப்படுத்துறார். அதே நேரத்துல எவர் புனாதி, எவரை நீங்க கிருஷ்ணா 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 நினைக்கிறீங்களோ அவர் டைரக்டா உங்களை சுத்தப்படுத்துறார். அவரோட நாமமா இருக்கிற ஓங்காரத்தை நீங்க ஜபிச்சீங்கனாலும் சுத்தப்படுத்துறார். அதனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவித்திரம் அப்படின்னு பேரு. பவித்திரம் பண்றவர், பவித்திர ரூபமா இருக்கிறவர். அது மட்டும் இல்ல, 63வது வந்துடுது மங்களம் பரம். மங்களம் பரம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ஒரே நாமமா எடுத்துங்க. மங்களம் தனி, பரம் தனி எடுக்காதீங்க, ஒரே நாமம். ஆச்சாரியர் சொல்றார்,
அசுபானி நிராச்சஷ்டே தனூதி சுபசந்ததிம் ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்ம தன்மங்கலம் விதுஹு. சுபானி நிராச்சஷ்டே, அசுபானி நிராச்சஷ்டே. அசுபங்கள் மனசுல இருக்குல்ல, நம்ம மனசுக்குள்ளார வந்து புண்ணியம் பாப்பம் எல்லாம் இருக்கு. மனசுல சஞ்சலம், புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம், அதே வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புண்ணிய பாப்பங்களோட பதிவுகள், வாசனைகள், இது எல்லாம் வந்து பொல்யூஷன். இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசுபம்னு சொல்லக்கூடியது. ஏன் சுவாமி அப்படின்னா ஜென்மத்தை கொடுப்பதனால் இந்த மனசு, புத்தி, இந்த சித்தம், இதுல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா திரும்ப 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 நமக்கு ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுபானி நிராச்சஷ்டே, அசுபங்களை எல்லாத்தையும் கிருஷ்ண 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 பிராணாயாமம் பண்ணும் போதே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணரோட ரூபத்தை வச்சு தான் பிராணாயாமத்தை நான் பண்ணுவேன். கிருஷ்ணரை பார்த்துக்கிட்டே பிராணாயாமத்தை பண்ணுறேன். மூக்கு பிடிச்சி எதிர்க்க வந்து எனக்கு முன்னாடி இருக்கும், அவனை பார்த்துக்கிட்டே இருக்காது. அப்போ இந்திரியங்கள் வந்து கண்ட்ரோல் வரும், மனசு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாமல் போகும். அவனோட நாமத்தையே ஓம் ஓம் ஓம்னு ஜபிக்கிறது, சங்கல்பங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மூலமாயிடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தில் இருக்கிறது எல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே போகும். மித்யாத்துவ நிச்சயம், பகவானை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க வேதாந்த விசாரத்தினால. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டினா ரூபமா இருந்தாலும் நாமமா இருந்தாலும் அவரோட சிந்தனையும் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டினா அசுபங்களை என்ன பண்ணுது நிராச்சஷ்டே. நிராச்சஷ்டே அப்படின்னா நீக்கிட்டு என்ன பண்ணுது தனோத்தி சுபசந்ததிம். தனோத்தி அப்படின்னா விஸ்தாரப்படுத்துது, தனு விஸ்தாரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா விஸ்தாரப்படுத்துது. எதை? சுபசந்ததிம். நம்மளுடைய மனசுல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்களோட ஃப்ளோ போக ஆரம்பிச்சிருது. நம்ம சித்தத்துல சங்கல்பங்கள் எல்லாம் புத்தியில வந்து நல்ல சங்கல்பங்கள் வர ஆரம்பிச்சிருது. இந்த சித்தத்துல இருக்கிற வாசனைகள் எல்லாம் சுப வாசனைகளா மாற ஆரம்பிச்சிருது. அப்படி ஆகும்போது சந்ததி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தனோத்தி சுபசந்ததிம். சுபசந்ததிம் அப்படின்னா மனசுல, அதுக்கப்புறம் இந்திரியங்கள்ல, அப்புறம் புத்தியில, அப்புறம் சித்தத்துல, இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சுபம் மங்களம். எது? ஆத்ம விஷயம். மோட்சத்தை தரக்கூடியது எதுவோ அந்த வேதாந்த விஷயங்கள் எல்லாம் சுபம். அப்படிப்பட்ட விஷயங்களோட விஸ்தாரம் பண்ணிக்கிட்டே போறார். நான் யோசிச்சு பார்க்குறேன், இப்போ ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த திருவண்ணாமலையில் வந்து நின்னேங்க. ஒரு காலத்தில் ஒன்றும் தெரியாது, அத்வைதம் தெரியாது, துவைதம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே பர்சன் இந்த உலகத்தில் வந்து கை தூக்கி விடுறதுக்கு ஒரே ஒரு ஆள் யார் இருந்தாருன்னா கிருஷ்ணன் மட்டும்தான் எனக்கு தெரியும். கிருஷ்ணனோட தத்துவம் கூட தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒரு புண்ணாக்கும் தெரியாது. ஏதோ முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம். கிருஷ்ணன் மட்டும்தான் எனக்கு இந்த உலகத்தில் வேற யாரும் கை கொடுக்க முடியாதுன்னு இது வரைக்கும் கொண்டு வந்து நல்லா பகவான் எல்லாத்தையும் கொடுத்து இப்போ வந்து வேதாந்தத்தை இதே திருவண்ணாமலையில் உட்காந்துட்டு அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ அறிவு எப்படி கொடுத்தாரு? அவர் தான் கொடுத்தார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்ல இருக்கிற எல்லா அசுபத்தையும் நீக்கினார். ஒரு சமயத்தில் வந்து நான் வந்து தலையாக அடிச்சுப்பேன், என்னடா இது இங்கேருந்து எப்படா மீண்டு வரப்போகிறோம், இது என்ன சுற்றி நம்மளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கெட்ட சமுதாயமாக இருக்கே, யாரை பார்த்தாலும் யாருக்கும் மோட்ச ஆசை இல்லை, இந்த லைஃப்பை பற்றி ஒரு தெளிவு இல்லை, எல்லாம் சாக்கடை, எப்போ பார்த்தாலும் பணம் 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 பணம், வேலை பணம் வேலை பணம், போகம், வேற எதுவுமே இந்த உலகத்துக்கு தெரியாது. மாட்டிக்கிட்டு முழிக்கிறமே, பகவானே காப்பாத்து காப்பாத்து, போதும் விட்டுரு பகவான்கிட்ட தான் கேட்டேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லாட்ரி சீட் அடிச்சது பாருங்க, ஒரே லாட்ரி தான், டெய்லி லாட்ரி தான். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டார் பகவான். அப்போதுல இருந்து தனோத்தி சுபசந்ததி, நல்ல சுபமான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா விஸ்தாரம் பண்ணி கொடுத்தார். பண்ணி கொடுத்து ஸ்மிருதி மாத்திரேன யத்து பும்சாம். எப்படி பண்ணார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நினைச்ச மாத்திரத்துல. நான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அபிஷேக ஆராதனை எல்லாம் தெரியாது எனக்கு, அவனை நினைக்கிறது மட்டும்தான் தெரியும். நாள் ஃபுல்லா அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, வாசுதேவா வாசுதேவா, கிருஷ்ணா நாராயணா, இதை நினைச்சு 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 நினைச்ச மாத்திரத்துல ஸ்மிருதி மாத்திரேன யத்து பும்சாம் பிரம்மதன் மங்களம் விதுகு. எந்த மனுஷன் எந்த ஆளை நினைச்ச மாத்திரத்துல நம்மளுடைய பாப்பங்களை எல்லாத்தையும் விலக்கி விட்டு நல்ல சுபமான மங்களங்களை வந்து விஸ்தாரப்படுத்தி பிரம்மத்தை அடையிற வரைக்கும் நம்மளை கொண்டுட்டு போறாரோ அவருக்கு பேரு தம் பிரம்ம. அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா மங்களம் விதுகு, அவரைதான் மங்களம் என்று சொல்கிறார்கள்.
அப்ப மங்களம் எது சுவாமி அப்படின்னு கேட்டா, மங்களம் அப்படின்னா அந்த பிரம்ம தத்துவம். அந்த பிரம்ம தத்துவம் தான் மங்களம் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஸ்ரீ விஷ்ணு புராண வச்சனாத், விஷ்ணு புராணத்தோட வச்சனத்திலிருந்து கல்யாண ரூபத்வாத்வா மங்களம். மங்களம்ன்றதுக்கு அர்த்தம் கல்யாணம். கல்யாணம்னா சுபம் அப்படின்னு அர்த்தம். சுபம், மங்களம், கல்யாணம் இதெல்லாம் ஒரே மீனிங் இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண ரூபத்வாத்வா மங்களம். பகவானோட ரூபம் எப்படி சாமி? பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்ன இப்போ ஒரு ஏயில ஒரு போட்டிருக்கான் சின்ன குட்டி குழந்தையா, ஐயோ அந்த ஏயில பார்க்க பார்க்க அப்படியே கட்டி பிடிச்சிக்கலாம் போல இருக்கு கிருஷ்ணனை. சின்ன குட்டியா போட்டிருக்கா, சிரிக்கிறதும் அதுவும் பார்க்க 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 ஆனந்தமா. கிருஷ்ணனோட ஒவ்வொரு போட்டோ, எந்த போட்டோ வந்து இதா இருக்கு, இது பண்ணும் போதே ஒரு ஓவியன் தீட்டினதுலயே இவ்வளோன்னா ஆனந்தம் கொடுக்குது அப்படின்னா, அவனோட ஒரிஜினல் ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஆத்ம ரூபம். தூக்கத்துல இருக்கான் பாத்தீங்களா, தூக்கத்துல ஆனந்தமா தூங்கணும்ல, அந்த ஆனந்தம் தான் கிருஷ்ணன். அந்த ஆனந்தமா இருக்கிறதுனால கல்யாண ரூபத்துவாத் மங்கள ரூபமாக இருப்பதால் என்னது மங்களம் அப்படின்னு பகவானுக்கு பேரு. பரம்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம்? பரம் அப்படின்னா சர்வபூத்தேபியக உத்கிருஷ்டம், எல்லா ஜீவராசிகளுக்கும் மேலாக இருப்பதால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரம் அப்படின்னு பேர். உத்தம புருஷன் நம்ம சொன்னோம்ல, எல்லா புருஷர்களை காட்டிலும் நிரதிசயமா இருக்கிறது, ஒப்பில்லாதவரா இருக்கிறது, உத்கிருஷ்டமா மேலானவரா இருக்கிறதுனால மங்களம் பரம் அப்படின்னு ஒரு விசேஷனம் கொடுத்திருக்கு. மங்களம் பரம் இது ஏக்கம் இதம் நாம. இந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ஒரே நாமந்தான், சவிசேஷனம். என்னது விசேஷனத்தோடு கூடி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம் மங்களம்னு போட்டுக்கணும். பரத்தை எடுத்து விசேஷனமாக்கிக்கங்க. விசேஷம் வந்து பார்த்தீங்கன்னா மங்களம், மேலான மங்கள ஸ்வரூபம் பகவான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆமா, கீதாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பரம்பிரம்ம பரம்தாம எத்தனாவது ஸ்லோகம் அது? 10-12 பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுங்க. 10-12 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அருமையான ஸ்லோகமா, ஞாபகத்துக்கு வரல எனக்கு. 10-12 வந்து பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான ஸ்லோகம் பகவத்கீதையில இருக்கு. 12வது ஸ்லோகம் இருக்கு, பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் சுபம். அந்த பரம்பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா பரம் மேலானது அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுதான் மங்கள ரூபம் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இதோட 20வது ஸ்லோகம் கம்ப்ளீட் ஆகுது. இதுல எத்தனை நாமங்கள் இருக்கு அப்படின்னா 20வது ஸ்லோகத்துல 20வதுனா 7வது ஸ்லோகம் மொத்தம் 9 நாமங்கள் சாஸ்திர இதுல சொல்லப்பட்டிருக்கு. அக்ராஹ்யாய நமஹ, சாஸ்வதாய நமஹ, கிருஷ்ணாய நமஹ, லோஹிதாக்ஷாய நமஹ, பிரதர்தனாய நமஹ, பிரபூதாய நமஹ, திரிககுப்தாம்னே நமஹ, திரிககுப்தாம்னே நமஹ, பவித்ராய நமஹ, மங்களாய பரஸ்மை நமஹ அப்படின்னு இந்த நாமங்கள் முடியும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. நாராயண நாராயண நாராயண. ஹரி.